அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமதான்ல கடைசி பத்தை நம்ம நெருங்கிட்டோம். கடைசி பத்து அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். 27 அப்படின்னு சொன்னாதான் இன்னும் நிறைய பேருக்கு தெரியும். பட் இருந்தாலும் கடைசி பத்து அப்படின்னாலே இன்னும் நம்மளோட இபாதா அதிகமாகும், தொழுகை அதிகமாகும், நம்ம அல்லாஹ் கூட இருக்கக்கூடிய கனெக்ஷன் அதிகமாகும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கடைசி பத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன. லைலத்துல் கதிர் அப்படின்ற இரவை நம்ம அடைய போறோம் அப்படின்றதுக்காக எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அந்த லைலத்துல் கதிரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் அல்லாஹ் 30 நாள் நோன்பை நமக்கு ஏற்படுத்தினான். பிகாஸ் இந்த ரமதானே அல்லாஹ் வந்து சொல்லக்கூடிய காரணம் என்ன, இந்த மாதம் எப்படிப்பட்டது என்றால் இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. குர்ஆன் உங்களுக்கு நேர்வழியாகவும் அது வழிகாட்டக்கூடியதாகவும் உண்மை தீமைகளை நன்மை தீமையை பிரித்தறியக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். ஸோ குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த ஒரு நைட்டுக்காக ஒரு மாசம் ஃபுல்லா ஏன் ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறோம். அந்த ஒரு நைட்டு மட்டும் நம்ம நன்மை செய்யறதுனால நன்மையை வாங்கிட்டு போயிடலாமே. சரி, ஓகே, அந்த ஒரு நைட்டை கூட நமக்கு காட்டல அப்படின்ற பட்சத்துல ஒரு 10 நாள் எல்லாம் மறைக்கிறோம். ஒற்றைப்படை இறைவுகள்ல இருக்கக்கூடிய அந்த 5 நாள் எது ஒற்றைப்படை இரட்டைப்படை அப்படின்ற குழப்பத்துக்காக நம்ம என்ன செய்யறோம், கடைசி 10 நாள் முழுக்க நம்ம தொழுகையில ஈடுபடுறோம். அதிகமா குர்ஆன் கூட தொடர்புல இருக்கும். ஏன் அந்த கடைசி 10 மட்டும் நம்ம நோன்பு வச்சிருக்கலாம்ல, ஏன் மாசம் ஃபுல்லா நோன்பு வைக்கணும் அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா. அது கூட அல்லாஹ்வுடைய பிளான்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். ஏன்னா சயின்டிபிக்கா சைக்காலஜிக்கலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹேபிட் நமக்குள்ள டெவலப் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹேபிட் அப்படின்னா இப்போ நான் டெய்லி காலையில எழுந்தோடனே தண்ணி குடிக்கணும் அப்படின்றது ஒரு ஹேபிட். அப்ப நான் ஒரு நாள் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னா மறுநாள் மறந்துடுவேன். ஸோ டெய்லி அலாம் செட் பண்ணி என்ன செய்றேன் அப்படின்னா காலையில டெய்லி தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அதுல வந்து ஒரு 21 டேஸ்க்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா 22nd டேல இருந்து அலாம் செட் பண்ணாமலே நம்மளே எழுந்து அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிடும். பழக்கமா மாறிடும். ஸோ ஒரு செயல் பழக்கமா மாறுறது, அதுக்கு பேர் தான் ஹேபிட். ஸோ இந்த ஹேபிட் சேஞ்ச் ஆகிறதுக்கு, ஒரு பழக்கம் உருவாகிறதுக்கு 21 நாள் ஆகும் அப்படின்னு சயின்ஸ் வந்து சொல்லுது. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுபஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மள அந்த கடைசி நைட் 10 டேஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்றத பாருங்களேன். முதல் 20 நாளும் நம்ம அதிகமா இந்த நோன்புல இருக்கோம். நோன்பை பழகுறோம். பழகுனதுக்கு அப்புறம் கடைசி 10 நாள் என்ன ஆகும், நோன்பு வந்து நமக்கு பெரிய பாரமா இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 டேஸ் 10 டேஸ் எப்படி இருக்கும், டயர்டா இருக்கு, பசிக்குது அப்படின்னு இருக்கும். அடுத்து ஒரு 15 டேஸ் கிட்ட நெருங்கும்போது பழகிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கு, நோன்பு வச்சாதான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆகும். அப்புறம் லாஸ்ட் 10 டேஸ், ஸோ இன்னும் அதுல வந்து அது ஒரு பாரமாவே இருக்காது, அல்ஹம்துலில்லாஹ், அது பழகிரும். அது பழகுற நேரத்துல இன்னும் நமக்கு நிறைய எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ 30 நாள் அப்படின்றது ஏதோ ரேண்டமா ஒரு மாசம் ஃபுல்லா நம்ம நோன்பு வைக்கிறோம் அப்படின்றது கிடையாது. எக்ஸாக்டா 29 நாள் 28 நாள் அப்படின்றது நம்மளோட பிளானை செட் பண்றதுக்காக அல்லாஹ் கொடுத்தது. அதாவது முதல் 20 நாளும் நம்ம அடாப்டேஷன் பண்றோம். ஸோ ப்ரிப்பரேஷன் பண்றோம். லாஸ்ட் 10 டேஸ் அப்படின்றது அல்லாஹ் நமக்கு கொடுக்குற பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கடையில நீங்க 100 ரூபாய் கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லா உங்களுக்கு அந்த கடையில என்ன பொருள் வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராச்சும் யாராச்சும் அந்த 100 ரூபாய் மிஸ் பண்ணுவோமா. சரி, அந்த 100 ரூபாய் நீங்க எப்ப கட்டணும் அப்படின்னா ஒரு குறிப்பா இந்த 10 நாளும் நீங்க 100 கட்டணும். அந்த 10 நாள்ல கரெக்டா இந்த 2 மணி நேரம் மட்டும்தான் உங்களுக்கு டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செய்வோம், போட்டி போட்டுட்டு போயிட்டு அந்த 100 ரூபாய் எப்படியாவது நம்ம கட்டி அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே செய்வோம். அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறான், லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றோம். இப்போ லைலத்துல் கதிரை பத்தி பேசுனதுல அல்லாஹ் என்ன சொல்றான் நமக்கு தெரியும். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கதிர். லைலத்துல் கதிர் இரவுல நான் இதை இறக்குனேன் அப்படின்னு சொல்றோம். வமா அதுராக மா லைலத்துல் கதிர், லைலத்துல் கதிரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். ஸோ வமா அதுராக, லைலத்துல் கதிர்னா என்னன்னு உனக்கு தெரியுமா, அது எப்போ அப்படின்னு நம்ம கிட்ட கேட்கல. ஏன்னா அது ஒரு நாள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லை, 10 நாள் அப்படின்றது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அது எப்படிப்பட்டது அப்படின்னா மின் அல்ஃபி ஷஹர் அப்படின்னு சொல்றாங்க. கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அதாவது 1000 மாசம் அப்படின்னு எல்லாரும் கணக்கு சொல்லுவாங்க. 1000 மாசம் எவ்வளவுங்க, 83 வருஷங்க. அத அந்த அளவுக்கு நமக்கு லைலத்துல் கதிர் அல்லாஹ் சொல்ற, அதை விட அதிகமாக. அதை விட அதிகமான 83 வருஷம்னா 830 வருஷம் வச்சுக்கலாமா, வச்சுக்கலாம். 8300 வருஷம் வச்சுக்கலாமா, வச்சுக்கலாம். எவ்வளவு வருஷம் வேணா வச்சுக்கலாம். ஸோ இது லைஃப் டைம் மட்டும் கிடையாது. ஒரு 10 தடவை நம்ம உயிர் வாழ்ந்தாலும் சரி, 10 தடவை பிறந்து வாழ்றோம்னு வச்சுக்கோங்க. இல்ல அதை விட அதிகமா நம்ம வாழ்நாள்ல இங்க வாழ்ந்தா கூட
அவ்வளோ நன்மைகளையும் ஒரே ஒரு நைட்ல நம்மளால அடைய முடியும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அந்த ஒரு நைட் என்னன்னு நமக்கு தெரியாதனால 10 நைட்டும் நம்ம தொழுகிறோம். அந்த ஒரு நைட் மட்டும் அப்படின்னு நமக்கு கொடுத்ததுதான் வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் நிறைய பேர் அதை மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா அல்லாஹ் நமக்கு 10 நைட்டுன்னு கொடுத்து திரும்பியும் ஒரு ரஹ்மத்து தான் அல்லாஹ் ஏற்படுத்துறான் நமக்கு. சுப்ஹானல்லாஹ். ஸோ அப்போ அல்லாஹ் 10 நைட்டும் நீ சர்ச் பண்ணி இன்கேஸ் நீ 10 நைட்டும் சின்சியரா இருந்தேன்னா அதோடைய கூலியை இன்னும் பல மடங்கு ஆக்கி தரேன். ஏன்னா ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். ஒருத்தவங்களுக்கு அது 1000 மாசம் அளவு இருக்கு அப்படின்னா நீ 10 நாளும் தேடுறியா, ஸோ இன்டூ 10 போட்டு தரேன் உனக்கு. ஏன்னா ஹைர் அப்படின்றது அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடியது. அது எவ்வளவு அப்படின்னு நல்லா சொல்லல. இன்டூ 10 10 மடங்கு நன்மை, 100 மடங்கு நன்மை, 1000 மடங்கு நன்மை அப்படி சொல்லலாம். ஒரு நாளே 1000 மாசத்தை விட அதிகமான நேரம். அந்த அதிகமான நேரம் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? இந்த 10 நாள் நம்ம எவ்வளவு உழைக்கிறோம் அப்படின்றத டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் நம்மளோட பேண்ட்டை நல்லா டைட்டா கட்டிக்கணும், டைட்டா போட்டுக்கணும். நம்ம ட்ரெஸ்ஸை நல்லா சரி பண்ணிக்கணும். ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இந்த கடைசி 10 இரவுகள் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டாங்க. அவங்களோட தன்னுடைய கீழாடைகளை இறுக்கமாக கட்டி கொள்வாங்க. அவங்க இரவுகள்ல முழிப்பாங்க. இரவுகள்ல தன்னோட குடும்பத்தை எழுப்புவாங்க அப்படி சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ ஃபர்ஸ்ட் டைட்டா ட்ரெஸ் எப்போ போடுவோம்? பேண்ட் எல்லாம் நல்லா இறுக்கமா டைட்டா எப்போ கட்டிப்போம்? இப்போ சாப்பிடும்போதா, ரிலாக்ஸா இருக்கும்போதா டைட்டா கட்டிப்போம்? கிடையாது. ஏதாவது ஒரு வேலை செய்ய போகும்போது, ரன்னிங் ரேஸ் போகும்போது, ஏதாவது முக்கியமான வேலை செய்யும்போது தான் டைட்டா கட்டிப்போம் இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆடைய வந்து இறுக்கமா கட்டிக்கிட்டாங்க அப்படின்றது வந்து ஏதோ ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய விஷயம் இல்ல. அது எந்த மாதிரி மைண்ட் செட் அப்படின்றத நமக்கு காட்டுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த 10 நாளுமே நமக்கு ஒரு பெரிய ரேஸ். இந்த ரேஸ்ல ஓட ஆரம்பிச்சாலே அதுக்கு நன்மை. ஒரு ரேஸ்ல ஃபர்ஸ்ட் ஜெயிச்சாதான் நமக்கு நன்மை அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஆனா இந்த ரேஸ பொறுத்தவரை ஓட ஆரம்பிச்சோம்னாலே முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணி கடைசி அந்த 10 நாள் முடியிற வரைக்கும் ஒரு பெரிய ரிவார்டா என்ன வரப்போகுது அப்படின்னா நமக்கு லைலத்துல் கத்ர் வரப்போகுது. ஸோ முதல் 20 நாள் நமக்கு அல்லாஹ் பிராக்டிஸ் கொடுக்குறான். ரெண்டாவது அந்த லாஸ்ட் 10 நாள் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறான். பெரிய ரிசல்ட்டா ரிவார்டா லைலத்துல் கத்ர கொடுக்குறான். நீங்க யோசிச்சு பாருங்களேன். 10 நாளும் விடாம நம்ம தொழுகிறோம், 10 நாளும் விடாம குர்ஆன் படிக்கிறோம் அப்படின்னா அதுல லைலத்துல் கத்ர் மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா மிஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ ஆனா எனக்கு மென்சுரேஷன் வந்துருச்சு, இல்ல தொழுவ முடியாத காரணம், நோய் வந்துருச்சு, இப்ப நான் என்ன பண்றது? அதை நம்ம தனியா பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பின்னாடி இந்த வீடியோட பின்னாடி பார்க்கலாம். பட் நம்மளால முடியும் அப்படின்ற பட்சத்துல இந்த 10 நாள்ல ஒரு நாள் கூட நான் தூங்கல, அல்ஹம்துலில்லாஹ். தூங்கல அப்படின்னா நைட் ஃபுல்லா தூங்காம இருக்கலாம் யாரும் சொல்லல. நைட் ஒரு பகுதி தூங்கி ஒரு பகுதி ஃபுல்லா நான் தொழுதேன், குர்ஆன் ஓதுனேன், இபாதா செஞ்சேன், சேரிட்டி அதாவது தர்மங்கள் செஞ்சேன், அண்ட் நிறைய நன்மைகளை சம்பாதிச்சுக்கிட்டேன் அப்படின்னா அதுல லைலத்துல் கத்ர் மிஸ் ஆகுமா? ஆகவே ஆகாது தானே. ஸோ அப்போ அந்த 10 நாளும் நம்ம முடிச்சிட்டோம், அட்டன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாலே அல்ஹம்துலில்லாஹ் அந்த நன்மையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரேஸுக்கு போற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெடி ஆயிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் ரேஸுக்கு போற மாதிரி ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இரவுகள்ல முழிச்சாங்க. ஸோ எப்பவுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத்ல சொல்லுவாங்க. ஆனா இந்த கடைசி 10 இரவுகள்ல அவங்க நீண்ட நேரம் சொல்லுவாங்க. எப்படின்னா தன்னோட காலெல்லாம் வீங்குற அளவுக்கு நின்னு தொழுவாங்களாம். நம்ம எப்போ தொழுகிறோம் தெரியாது. கியாமுல் லைல் அப்படின்றது தான் இந்த இரவு தொழுகைக்கு பேரு. கியாமுல் லைல். கியாம் அப்படின்னா தொழுகை, நிக்கிறது. லைல் அப்படின்னா இரவு. ஸோ இரவுகள்ல நிக்கிறது அப்படின்றது தான் இந்த இரவு தொழுகையுடைய பேரு. இந்த பேரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன தெரியுமா? யௌமுல் கியாமா, அதாவது நாளைக்கு மறுமையில மறுமை நாளை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா யௌமுல் கியாமா, நிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த அளவுக்கு இந்த நைட்டு நேரங்கள்ல நம்ம நிக்கிறோமோ, எந்த அளவு நம்ம தொழுகையில சரியா நிக்கிறோமோ, அந்த அளவு மறுமையில நம்ம நிக்கக்கூடிய நேரம் நமக்கு குறையும். சுப்ஹானல்லாஹ். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க? நல்லடியார்களுக்கு அந்த மறுமை நாள் 50,000 வருஷமா இருக்காது. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? லுஹர்ல இருந்து அசர் நேரமாகவோ, இல்ல அசர்ல இருந்து மக்ரிப் நேரமாகவோ அந்த அளவு. ஸோ 2 கருத்து இருக்கு. இந்த அளவு தான் உங்களுக்கு தெரியும். அதே ஒரு நிராகரிப்பாளர், ஒரு காஃபிருக்கு, ஒரு நரகவாசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மறுமை நாள் 50,000 வருடங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ 50,000 வருஷம் நம்மளால நிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆனா ஒரு லுஹர்ல இருந்து அசர் வரையும் நிக்க சொல்றாங்க. இது எப்படி இருக்கும்? 50,000 வருஷம் நிக்கிறது எப்படி இருக்கும்? இது நம்மளால கம்பேர் கூட பண்ணி பார்க்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். அவ்ளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ இந்த கியாமுல் லைல்ல எவ்வளவு தூரம் நம்ம நிக்கிறோமோ, அவ்வளவு தூரம் நமக்கு அந்த வாய்ப்புகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ்.
ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தர்றான். அண்ட் நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு 83 வருஷம் அப்படின்றது நம்ம வாழ்வோமானாலே தெரியாது. ஏன்னா இப்பெல்லாம் 50 வருஷத்தை தாண்டது ஒரு பெரிய அதிசயமா இருக்கு. ஸோ 60, 70 அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு நாள் அதை அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த 10 நாள் மட்டும் தொழுதுட்டோம் அப்படின்னா, ஒரு வருஷத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா 83 வருஷங்களுக்கு அதிகமா நம்ம நின்று தொழுததுக்கான நன்மை நமக்கு கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம லைலத்துல் கத்ர் அடைஞ்சுட்டே வர வர எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து இரவுகள்ல நிற்க ஆரம்பிக்கணும். அதாவது இரவுகள் அப்படின்னு வரும்போது யூஸ்வலா நைட்டு ஃபுல்லா தொழுகக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் போது நைட்டு ஃபுல்லா தொழுவலாம். இல்ல நான் முன்னாடி பகுதி தூங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் எழுந்து தொழுகிறேன் அப்படின்னா 2 மணிக்கு மேல இருந்து ஃபுல்லா தொழுக ஆரம்பிக்கலாம். அண்ட் அதை விட்டுட்டு நம்ம வந்து 11 மணி 12 மணி வரையும் தொழுதுட்டு அப்புறம் தூங்கக்கூடாது. ஏன்னா இரவோட கடைசி பகுதி தான் ரொம்ப 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 முக்கியமான நேரம். அதுதான் தஹஜ்ஜுதுடைய நேரம், அல்லாஹ் கீழ்வானத்துக்கு வரக்கூடிய நேரம், பாவங்களை மன்னிக்கக்கூடிய நேரம். அதை மிஸ் பண்ணிட்டு 12 மணி வரை நான் தொழுகிறேன், 1 மணி வரை தொழுகிறேன், அப்புறம் தூங்குறேன், அதுக்கப்புறம் எழுந்து சகர் செய்றேன், அந்த இது வந்து வேண்டவே வேண்டாம். அது ஒரு சரியான வழிமுறை கிடையாது. முடிஞ்சா இரவு ஃபுல்லா நின்று தொழுவலாம். இல்லையா முன்னாடி பகுதி இஷா முடிஞ்ச உடனே தூங்கிட்டு அதுக்கடுத்து ஒரு 4 மணி நேரம் இல்ல 5 மணி நேரம் தூங்குறோமா தூங்கிட்டு அதுக்கப்புறம் எழுந்து 2 மணிக்கு மேல எழுந்து தொழுதோம் அப்படின்னா அதோடைய பலனை நம்ம முழுசா அடைய முடியும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த லைலத்துல் கத்ர்ல என்னென்ன செய்யணும், எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கியாமுல் லைல் தான். ஸோ இரவு தொழுகை நிற்கக்கூடிய நேரம், அந்த நின்று எவ்வளவு நேரம் தொழுகிறோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ரீடிங் குரான். ஏன்னா இந்த மாதம் குரான் இறக்கப்பட்ட மாதம், அதுக்காக தான் நின்று தொழுகிறோமே, அதுக்காக தான் அவ்வளோ நன்மை. ஸோ அப்போ குரான் குரான் வந்து கட கட கடன்னு ஃபுல்லா அந்த 10 நாள்ல ஒரு கதம் முடிக்கிறேன், ஒரு குரானை முடிக்கிறேன். நிதானமா அல்லாஹ் சொன்ன மாதிரி இந்த குரானை நீங்க ஓதும் போது ராகத்தோட நிதானமா ஓதுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஸோ நம்ம வந்து நான் வந்து ஒரு லெட்டருக்கு நன்மை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போகாம அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்பட்டு அழகான முறையில அந்த குரானை ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் ஏதாவது ஒரு வசனத்துக்காவது விளக்கம் தெரிஞ்சு அந்த விளக்கத்தை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். இல்லைன்னா அந்த குரான் படிக்கிறதே வேஸ்ட், சுத்தமான வேஸ்ட். ஏன்னா அது வெறும் மனனம் செஞ்சு அது வெறும் அரபில படிக்கிறதுனால நமக்கு ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னா கண்டிப்பா மாற்றம் வராது. அது நமக்கு நன்மை மட்டும்தான் இருக்குமே தவிர வெறும் நன்மையா இருக்கும். அதோட கணக்கு மட்டும்தான் அதிகமாகுமே தவிர அதோட வெயிட் இருக்காது. ஆனா அதை நம்ம தமிழ்ல படிச்சு புரிஞ்சு இதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு நம்ம வாழ்க்கையில மாற்றும் போது அந்த படிச்ச லெட்டர்ஸ் எல்லாத்துக்கும் வேல்யூ அதிகமாகும். ஸோ நமக்கு வேல்யூ ரொம்ப முக்கியம் இன்ஷா அல்லாஹ். ஸோ நம்ம குரான் அதிகமா ரீட் பண்ணணும். அட் த சேம் டைம் அதோட மீனிங்கை படிக்கணும். நம்ம நின்று தொழுகிறோமா 10 நிமிஷம் ஒரு நின்று ஒரு 2 ரக்காய் தொழுதுட்டோம். 10 நிமிஷம்லாம் நிற்கவே மாட்டோம். இருந்தாலும் நம்ம அதை லைலுக்காக இந்த கியாமுல் லைலுக்காக 10 நிமிஷமா நின்று தொழுதுட்டோம் அப்படின்னா உட்கார்ந்து மிச்ச நேரங்கள் ஃபுல்லா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் குரானை வந்து நம்ம ரீட் பண்றோம். 3 மணி நேரம் அப்படின்னு எப்படிங்க ரீட் பண்றது? பிரேக் விட்டு எவ்ரி 20 மினிட்ஸ் பிரேக் விட்டு நம்ம பண்ணலாம். ஸோ அந்த பிரேக்ல என்ன பண்ணணும்? டிவி பார்க்கலாமா, ஃபோன் பார்க்கலாமா, கதை பேசலாமா? இல்ல. அந்த டைம்ல என்ன பண்ணணும்? ஜிக்கர் அதிகமாக செய்யணும். ஸோ ஜிக்கர் செய்யறது என்ன? அல்லாஹ்வை புகழ்றது, பாவ மன்னிப்பு கேட்கறது. அட் த சேம் டைம் நம்ம அதிகமா அல்லாஹ் கூட அல்லாஹுவுக்கு நன்றி சொல்றது. ஸோ முதல்ல புகழணும், அல்லாஹுவை அதிகமா புகழணும். ஏன்னா புகழுக்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான். நம்மளால செய்ய முடிஞ்ச ஒரே ஒரு ஆக்டிவிட்டி அல்லாஹ்வுக்காக ஒண்ணுதான் நம்மளால செய்ய முடியும் அப்படின்னா அது அல்லாஹ்வே புகழ்றதுதான். ஸோ நம்ம அதிகமா அல்லாஹ்வை புகழணும். 2வது என்ன அப்படின்னா பாவ மன்னிப்பு அதிகமா தேடணும். ஏன்னா அந்த நேரத்துல எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் ரெடியாக இருக்கான். அப்போ அந்த நேரத்துல கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு வருஷம் ஃபுல்லா நம்ம கேட்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆனது. 3வது விஷயம் அல்லாஹ்வுக்கு அதிகமா நன்றி சொல்லணும். கிடைச்ச விஷயம் இதை நம்ம செய்யறதே கிடையாது. நம்ம அதிகமா துவா செய்றோம், சிக்கர் செய்றோம், அதெல்லாம் செய்றோம். நடுவுல இந்த பாட்டை மிஸ் பண்றோம். பட் அதுவே எதுக்காக? இந்த ரமதானுடைய வசனங்களை குரான்ல படிச்சு பாத்தீங்கன்னா நீங்கள் நன்றியுடையவர்கள் ஆகிறதுக்காக அல்லாஹ் தன்னுடைய சட்டங்களை இலகுவாக்குறா அப்படின்னு சொல்றான். சுபஹானல்லாஹ். அது அந்த பார்ட்டை நம்ம மிஸ் பண்ணிடுறோம் சுத்தமா. ஸோ நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அதிகமா நன்றி செலுத்தணும். யா அல்லாஹ் நீ எனக்கு இதை கொடுத்துருக்க, யா அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்துருக்க, எவ்வளவு கொடுத்துருக்க அல்லாஹ், நான் இதுக்கெல்லாம் நன்றியுடையவனா இருக்கேனா, எனக்கு நான் நான் இந்த இடத்துல மனசார உனக்கு நன்றி செலுத்துறேன் அல்லாஹ். இவ்வளவு நன்மைகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்க, இதெல்லாம் கொடுக்கணும்னு உனக்கு அவசியம் இல்லை. ஆனா எனக்கு கொண்டு வந்து நீ இதை கொடுத்துருக்க, எனக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்துருக்க, இந்த லைலத்துல் கத்ர் அடையக்கூடிய நேரத்தை கொடுத்துருக்க, உன்கிட்ட துவா செய்யக்கூடிய உன்னை மட்டும் வணங்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்க, ஒரு நல்ல வீடு கொடுத்துருக்க, ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்க, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்க, எல்லாத்துலயுமே நல்லது இருக்கு. எனக்கு ஒரு நல்ல குடும்பம் எல்லாம் கிடைக்கலங்க, நான் எப்படிங்க நன்றி சொல்றது? இல்ல. ஒரு குடும்பம் கிடைச்சிருக்குல்ல அதுவே எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு பாலஸ்தீன்ல நம்ம பாக்குறோம் சஹாபாக்கள் நடந்த
சஹாபாக்களுக்கு நடந்த கொடுமைகளை பாக்குறோம். அவங்களுக்கு ஒரு குடும்பம் அப்படின்றது கூட இல்லாம இருக்கு. அப்ப நமக்கு குடும்பம் இருக்கு, மனைவி மக்கள் இருக்காங்க, தாய் தந்தை இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அவங்களுக்கு ஒரு வீடு கூட இல்லாம இருக்கு, இப்ப நமக்கு வீடு இருக்கு, அதுக்கு நன்றி சொல்லணும். நமக்கு ஒரு சோதனை வருதா, அது கூட நமக்கு நன்மையா தான் மாத்தி தர போறோம். அப்ப அந்த சோதனைக்கும் சேர்த்து நன்றி சொல்லணும். ஸோ அப்ப அதிகமா இந்த 3 விஷயத்துல ஈடுபடணும். அதுக்கடுத்து என்ன செய்யறது? அதுக்கடுத்து நான் திக்ர் செஞ்சுட்டேன், துவா செஞ்சுட்டேன், திக்ர் செஞ்சுட்டேன், அல்லாஹ்வ புகழ்ந்துட்டேன், அதுக்கப்புறம் நன்றியை செலுத்திட்டேன். இப்ப என்ன செய்யறது? அதிகமா துவா செய்யணும். ஸோ இந்த லைலத்துல் கதிர், கதிர் அப்படின்னா நமக்கு தெரியும் என்னது, கதா கதிர் சொல்லுவோம் இல்லையா? நம்மளோட விதி, விதியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கக்கூடிய நாள் தான் லைலத்துல் கதிர். ஸோ என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க? போன வருஷம் இவன் என்னென்னலாம் பண்ணான் அப்படின்னு கணக்கு எடுக்கிறாங்க. அடுத்த வருஷம் இவன் என்னென்னலாம் பண்ண போறான், அதாவது இந்த வரப்போற வருஷம் என்னென்னலாம் பண்ண போறான். 2 வருஷத்துக்கான கணக்கீடு இந்த நாள்ல நடக்க போகுது. சுபஹானல்லாஹ். அப்போ 2 வருஷத்துக்கான கணக்கீடு அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம எல்லாம் போன வருஷம் நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், அதை பண்ணேன், என்ன மன்னிச்சிடாதா, தெரியாம பண்ணிட்டான்லாம், இல்ல நான் விளையாட்டா பண்ணிட்டான்லாம், இது எனக்கு தெரிஞ்சது, எனக்கு கில்ட்டியா இருந்தது, பட் அதையும் மீறி நான் பண்ணிட்டான்ல அப்படின்னு அந்த இடத்துல சின்சியரா நம்ம துவா செஞ்சோம்னா, அப்போ அந்த கதிர் எழுதப்படும் போது சரி விடுங்க, அவன் போன வருஷம் செஞ்சான், இப்ப பாவம் மன்னிப்பு கேட்டான், அவனை மன்னிச்சிடலாம் அப்படின்னு அந்த டைம்ல அந்த கதிரை அல்லாஹ் மாத்தி அமைக்கிறான். சுபஹானல்லாஹ். ஏன்னா ரசூல் சொல்றாங்க, உங்களுடைய துவா உங்களோட கதிரை மாத்தி அமைக்கும் அப்படின்னு. அடுத்த வருஷம் இவன் என்னென்ன சந்திக்க போறான், ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டை சந்திக்க போறான். அப்ப துவா செய்யும், எல்லாம் அடுத்த வருஷம் வரக்கூடிய சோதனைகள் எல்லாத்தையும் எங்களுக்கு இலகுவாக்கி கொடு, இது பெரிய கஷ்டமா ஆக்கிறாது, எங்களால் தாங்க முடியாத சோதனையை ஏற்படுத்தாத. ஏன்னா அப்படி ஒரு துவாவை அல்லாஹ் குர்ஆன்லயே கற்றுக் கொடுக்குறான். யா அல்லாஹ், எங்களால் தாங்க முடியாத சோதனைகளை எங்கள் மீது சுமத்தாதே அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் நம்ம துவா செய்றோம், கேட்கிறோம் அல்லாஹ் கிட்ட. கேட்கும்போது சரி அவனுக்கு அந்த ஆக்சிடென்ட்டை இலகுவாக்கி கொடுத்துருங்க அப்படின்னு அல்லாஹ் அந்த விதியவே மாத்துறதுக்கு அந்த டைம்ல போதுமானவன். சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியணும். ஸோ நம்ம இந்த வீடியோ யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்க எல்லாருமே இதை தெரிஞ்சுட்டு தன்னோட குடும்பங்களை போய் சொல்லுங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய கீழாடைகளை இறுக்கமா கட்டினாங்க, இரவுகள்ல முழிச்சாங்க, தன்னுடைய குடும்பத்தை எழுப்புனாங்க. ஸோ அப்போ என் பிள்ளை நாளைக்கு ஸ்கூலுக்கு போறான், என் வீட்டுக்காரர் ஆபீஸ்க்கு போறாரு, அது பண்றாரு, இது பண்றாரு. வாழ்க்கையை விட ரொம்ப முக்கியமானது இந்த 10 நாள். இந்த 10 நாள மிஸ் பண்ணிட்டு அந்த 10 நாள்ல நார்மல் லைஃப், 10 நாள் லீவ் போட முடியுதா? இன்ஷா அல்லாஹ் லீவ் போடுங்க ஸ்கூல், காலேஜுக்கு. இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒற்றைப்படை நாட்கள் லீவ் போட முடியுதா? லீவ் போடுங்க. லீவ் போட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த விஷயத்த செய்யணும். ஒரு டூருக்கு போனோம் அப்படின்னா 10 நாள் எவ்வளவு அசால்ட்டா லீவ் போடணும். ஆனா இந்த டூரை விட நம்ம வாழ்க்கையை விட ரொம்ப முக்கியமான நாட்கள். பிசினஸ் பண்றோமா 10 நாள் ஃபுல்லா லீவ் விட்டுருங்க. அல்லாஹ் அதுல பரக்கத் செய்வான், ரஹ்மத்தை கொடுப்பான். அதே மாதிரி நம்ம ஒரு ஆபீஸ் போறோமா, ஏதாவது பெர்மிஷன் போகணும், லேட்டா போற மாதிரி பெர்மிஷன், நைட் எல்லாம் நின்று தொழுவலாம் இன்ஷா அல்லாஹ். இல்ல வீட்ல இருக்குமா, நம்ம வீட்ல இருக்கும்போது கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணவே கூடாது. அப்போ நைட்டு ஃபுல்லா நம்ம தொழுது காலையில தூங்கலாம் இன்ஷா அல்லாஹ். சுகர் முடிச்சுட்டு அந்த சாயந்தரம் நேரங்கள்லாம் அப்போ தூங்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது. என்னங்க வாழ்க்கையே, அதாவது ஸ்கூல்லயே லீவ் போட்டு தொழுவ சொல்றீங்க. ஸ்கூலுங்க அது சாதாரண ஸ்கூல், உலக கல்வி. காலேஜ் சாதாரண உலக கல்வி அடையக்கூடிய ஒரு இடம். அப்புறம் நம்மளோட பிசினஸ், வேலை சாதாரண ஒரு காசு சம்பாதிக்கக்கூடிய இடம். ரிஸ்க் அல்லாஹ் எழுதிட்டான், அதுதான் கிடைக்க போகுது. அப்படின்ற பட்சத்துல அல்லாஹ்வுக்கு முன்னுரிமை கொடுக்காம இந்த வாழ்க்கை எதுக்கு நமக்கு? அல்லாஹ்வுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்காக தான் இந்த வாழ்க்கையை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கான். அந்த அல்லாஹ்வே அல்லாஹ்வுடைய அருள் நம்ம கிட்ட இருந்து தூரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால ஸ்கூல் போக முடியுமா, காலேஜ் போக முடியுமா? ஒரு பெரிய நோய் கொடுத்துட்டான், ஒரு ஆபரேஷன் பண்ற மாதிரி ஒரு நோய் கொடுத்துட்டான், 1 மாசம் இல்ல 3 மாசம் ஆனாலும் போக முடியாது. அப்போ இந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ணுவோம், என் ரப்புக்காக நான் அந்த ஒரு 10 நாளை தியாகம் செய்யும்போது, இது பெரிய தியாகம்லாம் இல்லை, நமக்கு நன்மை அடைகிறதுக்கான விஷயம் தான். ஸோ அதை செய்யும்போது நமக்கு இது எல்லாமே இலகுவாகும். அப்படின்ற பட்சத்துல அந்த 10 நாளும் நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். என் பிள்ளை சின்ன பிள்ளை, இவங்க ரொம்ப வயசாயிட்டாங்க, எங்க அம்மாவுக்கு நோய் இருக்கு, சுகர் இருக்கு, எழுப்ப முடியாது, இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம்? சின்னவங்களா இருந்தாலும் கொஞ்ச நேரம் தொழுவோமா, கொஞ்ச நேரம் தூங்குவோம், கொஞ்ச நேரம் தொழுவோமா அப்படின்னு அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம். கொஞ்சம் வயசானவங்களா இருக்காங்க, நோய்வாய்ப்படுறாங்க அப்படின்னா உட்கார்ந்து சொல்லுங்க, குரான் பண்ணுங்க, துவா செய்யுங்க நிறையா, உங்களோட துவாலா கபுல் ஆகும். பேரண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் போய் கேளுங்க. இந்த 10 நாளைக்கு முன்னாடி கண்டிப்பா கேளுங்க பேரண்ட்ஸ் கிட்ட, எனக்காக துவா செய்யுங்க, என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய ரிசுக்குக்காக, என்னுடைய பாவ மன்னிப்புக்காக துவா செய்யுங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைங்க. ஏன்னா தாயோட துவாவோட ஒரு பெரிய மிராக்கிள் எதுவுமே கிடையாது. ஒரு தந்தையோட பொருத்தத்தை விட ஒரு பெரிய மிராக்கிள் எதுவுமே கிடையாது.
இப்ப தாய் தந்தை கிட்ட அதிகமா இந்த இடத்துல துவா செய்ய சொல்லி கேட்கணும். அதே மாதிரி அதுக்கடுத்து என்ன செய்யணும், 10 நாளும் சேரிட்டி தர்மத்துல ஈடுபடணும். தர்மம் கொடுக்கறதுல ஒரு 1000 ரூபான்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. 1000 ரூபான்னு நான் சொல்றது ரொம்ப 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 மினிமம். நம்ம 1000 ரூபாய்க்கு ஒரு Dress கூட அசால்ட்டா எடுத்துட்டு வந்துருவோம். ஸோ நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா, 1000 ரூபாய் சம்பாதிக்க, அந்த கதையெல்லாம் வேண்டாம். 1000 ரூபாய் எடுத்து வைக்கலாம் இன்ஷால்லா. டெய்லி 100 ரூபாய் நம்ம சதக்கா செய்யலாம். 1000 ரூபாய்க்கு மேல எவ்வளவு என்னால முடியுமோ, ஒரு மாசம் எக்ஸ்பென்சஸா, இல்ல ஒரு மாசம் சம்பாத்தியமா, இல்ல 10 நாளுக்குரிய சம்பாத்தியமா எடுத்து வைங்க. எடுத்து வச்சு 10 நாளும் இன்ஷா அல்லாஹ் சதக்கா பண்ணுங்க, கொடுங்க. குடுக்குற கைதான் சிறந்ததுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம வாங்குற இடத்துல இருக்கவே கூடாது. அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்கணும். அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் பிச்சை எடுக்கணும். அல்லாஹ் கிட்ட நம்ம எப்படி கேட்போம், யா அல்லாஹ் ரப்பி இன்னி லிமா அன்சல்த மின் கைரின் ஃபக்கீர், நான் பிச்சைக்காரனா இருக்கேன், எனக்கு பிச்சை போடு அப்படின்னு அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் பிச்சைக்காரன் ஆகணுமே தவிர மத்தவங்க கிட்ட எந்த நிலையிலும் கேட்கக்கூடிய மனநிலை நமக்கு வரக்கூடாது. இந்த நேரத்துல நம்ம கடன்ல இருக்கோமா, வட்டியில இருக்கோமா, இல்ல யாருக்கிட்டயாவது அடக்குமுறையில இருக்கோமா, அப்ப நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கணும், யா அல்லாஹ் இந்த கடனை விட்டு, இந்த வட்டியை விட்டு நீக்கிறேன். யா அல்லாஹ் இந்த மாதிரி மற்றவங்களோட அடக்குமுறை எனக்கு அதிகமா இருக்கு, அதை நீக்கிறேன். யா அல்லாஹ் இந்த ஜாப் கஷ்டமா இருக்கு, அதை மாத்தி கொடுத்துரு. ஸோ அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த வருஷம் அல்லாஹ் கிட்ட அதிகமா துவா செய்வோம். அடுத்த வருஷம் நமக்கு கண் கூட இன்ஷா அல்லாஹ் பார்க்க முடியும். ஸோ இந்த லைலத்துல் கத்ர ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடாம எல்லா நாளும் தர்மம் கொடுத்தோம்னா அந்த ஒரு நாள் லைலத்துல் கத்ர் கண்டிப்பா வந்துருமா. ஸோ அப்ப 100 அப்படின்றது 1000 மாசத்தை விட அதிகம் அப்படின்னா 1000 மாசமும் நம்ம தர்மம் செஞ்சதுக்கான நன்மை நமக்கு கிடைக்கும். 100 ரூபாயா. ஸோ நான் சொல்றது மினிமம், ரொம்ப ரொம்ப பேர் மினிமம். என்னால 5000 ரூபாய் கொடுக்க முடியும், பிரிங்க. அதை 10,000 ரூபாய் கொடுக்க முடியும், பிரிங்க. 5000 10,000 என்னங்க பேசுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு மாசம் சம்பளம் எவ்வளவு சம்பாதிக்கும், 10 நாள்ல அது எவ்வளவு சம்பாதிக்கும், அது எல்லாத்தையும் எடுத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். அந்த ஒரு தர்மம் நம்ம வாழ்க்கையை விட பெரிய, நம்ம வாழ்க்கை ஃபுல்லா தர்மம் செஞ்சதுக்கு சமமாகும் அப்படின்னா அது ஏன் செய்யாம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ ஈவன் நான் ட்ரெஸ் எடுக்க தான் காசு வச்சிருக்கேன், எடுத்து போடுங்க. ஒரு மினிமமான ஒரு அமௌண்ட்ல ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம், அதே பறக்கத்தா அழகாக்கி தருவான்ல. கண்ணுக்கு அழகா இருக்கணும், அதுதானே வாழ்க்கை. ஸோ நம்ம கண்ணுக்கு பார்க்க அழகா இருக்கிறது ஒரு 200 ரூபாய் 300 ரூபாயில கூட அல்லாஹ் கொடுக்கலாம், கொடுப்பான் கண்டிப்பா. அப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு இந்த நேரத்துல மத்தவங்களுக்கு அதிகமா தர்மம் செய்யலாம். அதுக்கடுத்து என்ன செய்யணும், நன்மையான காரியங்களை ஈடுபடணும். எந்த நன்மையை சம்பாதிச்சுக்கலாம், எந்த நன்மையை சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு நன்மையான காரியங்கள்ல அதிக அதிகமா ஈடுபடணும். என்னென்ன நன்மை செய்யணும் அப்படின்றதெல்லாம் முன்னாடி வீடியோக்குள்ள நம்ம போட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த நாளை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. என்னோட விருப்பம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த லைலத்துல் கத்ரை இந்த வருஷம் நம்ம அடைஞ்சு நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நமக்கு நிறைய அருள் கிடைச்சு அல்லாவுக்கு நன்றியுள்ள மக்களா மாறி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடையக்கூடிய மக்களாக நம்மளை அல்லாஹ் ஏற்படுத்தணும் அப்படின்றதுதான். அதற்கான துவாவை நானும் செய்யறேன், நீங்களும் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அண்ட் எல்லா மக்களுக்கும் அந்த நன்மையை கொண்டு போய் சேர்ப்பான் இன்ஷா அல்லாஹ். நீங்களும் கொண்டு போய் சேருங்க. உங்களால முடிஞ்சா நீங்க எடுத்து சொல்லுங்க, இல்லைன்னா இந்த வீடியோ வாட்சி ஃபார்வர்ட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் அதை பயன்பெற்று அந்த நன்மை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.